வணக்கம் அரிய மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் பக்கத்தில் இருக்க சிந்தா ரிப்பேட்டில் இருக்கிறோம். சிந்தா ரிப்பேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பாருங்கள். இதுதான் இந்த பேரட் சுதர்சனம் ஒரு வீடு. கேரட் சுதர்சனம் என்னது? கிளி சுதர்சனம். 2000 கிளிகள் வளர்க்கக்கூடிய இந்த 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 டெரஸுக்கு தான் 2000 கிளிகள் வருது. அந்த கிளிகளுக்கெல்லாம் அவர் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அவரும் அவர் மனைவியும் அவங்க வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. பாருங்க, வந்த வந்த விசிட்டர்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கேப் போட்டுக்கிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு. அவர் தான் சுதர்சனம் சார். ரொம்ப மரியாதைக்குரியவர். ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் பெத்த தாய் தாவனுக்கு சோறு போட மாட்டேங்கிறானுங்க, ஹோமில் சேர்க்குறானுங்க. இவர் 2000 கிளிகளுக்கு எந்த வித டொனேஷனும் வாங்காமல் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தை செலவு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க, இதுதான் இந்த டெரஸ்க்கு போகிற வழி. இது ஏறி போனோம்னா குறுகலான ஸ்டெப்ஸு தான். இது ஏறி போனோம்னா இந்த டெரஸ்க்கு போகுது. டெரஸில் பாருங்க, இப்போ எவ்வளோ எங்கெங்கெல்லாம் விசிட்டர்ஸ் வர்றாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்துங்களேன். அப்ராடு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க, அண்டை மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. கேரளா, கர்நாடகா, பெங்களூரு, அஸ்ஸாம், திரிபுரா, டெல்லி, இங்கேருந்துலாம் வர்றாங்க. பாருங்க, இப்போ தான் போயிட்டுருக்குறோம். ரொம்ப குழுவிலானபடி தான் மேலே போனோம்னா எப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா விசிட்டர்ஸ் எல்லாம். அட் அ டைமில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட. ஒரு குறைச்சல் பார்த்தீங்கன்னா 200 பேர் அட் அ டைமில் பார்க்கலாம். கரெக்டாக 4:30க்கு வரும் அந்த கிளிகள்லாம். 5:30க்கு போயிடும். என்னமோ பாருங்கள், பயோ கிளாக் அப்படி செட் பண்ணியிருக்கு பாருங்களேன். கரெக்டாக 4 பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அது பாட்டுக்கு குவியுது. அந்த 4:30க்கு ஒரு 4:40க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிளி, 25 கிளி இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 5 o'clock அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா வாட்டு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்கள். இப்போ தான் 4:30 ஆரம்பித்த உடனே கரெக்டாக அந்த கிளிகள் எல்லாம் போய் அந்த மரம் இருக்கு இல்லையா, அதில் தான் எல்லா கிளிகளும். அந்த மரம் அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப இயற்கை ஆர்வலர் அவர். பாருங்கள், அந்த ஃபீடு, அந்த கிளிக்கெல்லாம் அந்த கிளிக்கு வைக்க வேண்டிய ஃபீடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இந்த தாலி கட்டுற பொண்ணு மாப்பிள்ளைக்கு அச்சதாக்கு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா வர்றவங்கள்ட்ட. அது மாதிரி விசிட்டர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. வேறு எதுவுமே வாங்குறதுங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு ஸ்டாஃப் போட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி இந்த பிளஸ்ஸிங்ஸ் வாங்கின ஃபீட்டை கொண்டுட்டு போய் அந்த கிளிகளுக்கு போட்டு அதை சந்தோஷப்படுறாங்க. பாருங்கள், உங்களுக்கு என்னான்னு சொல்கிறது. இந்த காலத்துலேயும் இப்படி மனிதர்களா? பெத்த தாய் தமிழை ஜோர் போடாமல் ஹோமில் சேர்க்குறானுங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பாருங்க, இந்த கிளி இந்த மரத்தில் தான் அந்த கிளிகள்லாம் உட்கார ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், பாட்டுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. இவ்வளோ கிளிகள் இங்கே இந்த ஏரியாவில் எப்படி எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எக்மோர் ஒரு முக்கியமான டவுனு, சிந்தாரிப்பேட்டை டவுன் ஏரியா. அங்கே இவ்வளவு கிளிகள் எங்கேருந்து வருது? கரெக்டாக ஒரு 4:30க்கு வர ஆரம்பிச்சதுன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் வாட்டுக்கு இந்த பாருங்க அந்த உட்காருது பார்த்தீங்களா. இப்போ நீ 4:40க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4:40க்கெல்லாம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடுது. ஒரு விஷயம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடுது. கரெக்டாக 5 மணிக்கு இவர்கிட்ட ஃபீடிங்க்கு வந்துடும் எல்லாம். இப்போ வரும் பாருங்க, வந்தால் இந்த மக்கள்லாம் எல்லாம் அவங்க கிட்டக்கே சாப்பிடும். அப்படி பழகியிருக்கு அந்த கிளிகள்லாம், எந்த பயமும் இல்லாமல். இந்த பாருங்க, இந்த மேடம் மொத்தம் வராங்கல்ல, கிளி மாதிரியே வராங்க பாருங்களேன். அவங்க தான் மிஸ்ஸஸ் சுதர்சனம். ஆமாம், அவங்க அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்க வாழ்க்கையவே இந்த கிளிகளை ஃபீட் பண்ணுறதுக்கே அர்ப்பணிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த விசிட்டர்ஸுக்கான டிக்கெட்டு போட்டாலே எவ்வளவோ வரும். அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். என்ன சொல்ல போனால் அந்த ஃபுட்டுக்கோட அவங்க அந்த ஃபீடெல்லாம் கூட அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுதான். என்னமோ ஒரு பேஷனாக அதை பண்ணுறாங்க.
மாதம் கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 lakh செலவாயிடலாம் இந்த கிளிகள் ஏதாவது ஃபீடிங் கொடுக்கறதுக்கு. பாருங்க 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 வந்துச்சு பார்த்தீங்களா? 5 மணிக்கு ஒரு 5 ஆகுதுன்னா பார்த்தா அந்த மரமே நிறையிற அளவுக்கு வந்து வந்துடுது கிளிகள். பாருங்க இப்போ வந்து அந்த வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அந்த ஃபீடு அந்த ஃபீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இங்கே வந்துச்சு பாருங்க எல்லாம். இவர் தான் சார் தான் அருமையான அந்த இயற்கை ஆர்வல கிளிகளை வளர்க்குறவர். அவர் எல்லாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இவருக்குலாம் நிச்சயமாக வந்துட்டு ஒரு பெரிய உலக அளவில் அங்கீகாரம் ஒரு சீக்கிரம் கிடைக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு செய்கிற செய்கிற சேவை வந்து எல்லாத்திலும் சென்று அடையணும் இல்லையா? பாருங்களேன், அடாடா அப்படியே அந்த கிளிகள் வந்து உட்கார வந்து கண்கொள்ளா காட்சி. கிராமங்களில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளிகள் பார்ப்போம். அது கூட எப்பொழுது 2000 கிளிகள்லாம் பார்க்க முடியாது அட் டைமில். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பப்பா ஆச்சரியமாக இருக்குங்க. இப்படி அவர் சொல்கிறாரு, அந்த கதையெல்லாம் சொல்லுவார், எல்லாத்துக்கும் சொல்லுவார். ஒவ்வொரு நாளுமே விசிட்டர்ஸ் டைம் வந்து 4:30 to 5:30 கரெக்டா? 4 மணிக்கெல்லாம் போய் சீட்டு பிடிச்சிடணும் நம்ம. பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஒரு 2 கிளிகளுக்கு வந்து ஃபீட் பண்ணி ஆரம்பிச்சதுதானே அது. சும்மா வந்து உட்காந்துச்சா விளையாட்டு போல வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து கிளிக்கு சொல்லி சொந்தக்காரருக்கு சொல்லி இப்போ 2000 கிளிகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு.